ஆபரேஷனுக்கு பிறகு அந்த கால் இப்ப நல்லாயிடுச்சு. ஆனா இந்த கால்ல வலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுக்கு எப்போ ஆபரேஷன் பண்ணலாம்? வெயிட் பண்ணுங்க பாட்டி, அதையும் நம்ம டாக்டர் சிவகுமார் சார் கிட்டவே கேட்போம். ரொம்ப வளைவு இருந்ததுன்னா, அதாவது மோர் தென் 15-20 டிகிரிஸ்க்கு மேலே வேல்கஸ், அதாவது இப்படி உள் பக்கமோ வெளி பக்கமோ ரொம்ப வளைவுகள் இருந்ததுன்னா, ஒரு சர்ஜரி பண்ணாங்கன்னா அடுத்த காலத்துக்கு சீக்கிரம் பண்ண சொன்னாங்கன்னா தயவுசெய்து பண்ணிடுங்க. சில பேர்த்துக்கு டேமேஜஸ் இருக்கும், பட் பெருசாக வளைவுகள் இருக்காது. நான் அவங்ககிட்ட என்ன சொன்னேன்னா, ஒரிஜினலாக எவ்வளோ அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணுங்க. ஒரு ஸ்டேஜில் நீங்கள் ஏற்கனவே ஒன்று பண்ணது அனுபவத்தினால நீங்களே ஜட்ஜ் பண்ணலாம். ஒன்று வலி இருக்காது, ஒன்று வலி இருக்கும். எப்போ அந்த வலி உங்களால் தாங்க முடியலையோ, எப்போ உங்களால் அந்த நடக்கிற சிரமமாக இருக்கோ, டக்குன்னு வந்து ஆப்ரேஷன் பண்ணி இருக்கிற லைஃப்பை வலி இல்லாமல் நடங்க. சிவியர் கேஸுக்கு டாக்டர் சொல்லக்கூடிய கேளுங்க. ஒரு மாடரேட்டு மைல்டு கேஸுக்கு உங்கள் மனசு என்ன சொல்லுதோ கேளுங்க. பட் அதுக்காக பயந்துட்டு இருக்க வேணாம். ஏன்னா ஏற்கனவே ஒரு அனுபவம் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு அந்த எலும்பு ஸ்ட்ராங்காக இருக்கும் போது நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ரிசல்ட் நல்லாயிருக்கும். வீக் ஆன பிறகு வந்து நல்ல வளைவு வந்த பிறகு பண்ணிங்கன்னா அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரிசல்ட்டு ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் 20% எப்போவுமே ஒரு கம்மி தான் இருக்குது. எப்போன்னா ரொம்ப லேட்டாக வரும். ஸோ அதனால் ஒரு லிமிட்டு அதுக்குள்ளே பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக ரிசல்ட்டும் நல்லாயிருக்கும், நல்லா நடக்கலாம். கால் வலி எனக்கு 5 வருஷமா இருந்தது. நாமக்கல் எம்எம் ஹாஸ்பிட்டல் அதை பத்தி நாங்க கொஞ்சம் கேள்விப்பட்டோம். அவங்க வந்து எங்களுக்கு ரொம்ப தைரியம் கொடுத்தாரு. அப்புறம் நாங்க போய் ஆப்ரேஷன் பண்ணோடனே அடுத்த நாள் எங்களை நடக்க வச்சாரு. நல்லா இருக்கு, இப்ப எந்த தொந்தரவும் இல்லை. அப்ப இன்னொரு காலம் வலி இருக்கு. நாங்க இந்த மே மாசம் அவர்கிட்ட போய் ஆப்ரேஷன் பண்ணப்போம். இந்த கால் வந்து இப்போ 2 நாளைக்கு முன்னாடி தான் பண்ணுச்சு. இப்போ ரோபோட்டிக் மெத்தட்ல வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து 2 நாள்லயே வந்து கால்லாம் நல்லா நீட்டுறாரு, மடக்குறாரு. பெயின்லாம் வந்து கம்மியா தான் இருக்கு, எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லை. ரோபோட்டிக்ல செய்யற ரொம்ப தெளிவான ஒரு ஆப்ரேஷன் இருக்குன்னு சொன்னதுனால வந்து மீண்டும் அவரை கன்சல்ட் பண்ணோம். பரவாயில்ல, நல்லா செஞ்சுக்குங்க, நல்லா அருமையா இருக்குன்னு சொன்னதுனால வந்து மீண்டும் இந்த ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் இந்த கால் மிக நல்லா இருக்கு. ரோபோட்டிக் மூலியமா ஆப்ரேஷன் பண்ணிடலாமா, சரியாயிருன்னு சொன்னாரு. சரி பண்ணிட்டு அடுத்த நாளே நடக்க வச்சாங்க. 3ஆவது நாள் படி ஏற வச்சாங்க. 4ஆவது நாள் வீட்டுக்கு அனுப்பிவிட்டாங்க. இப்போ நல்லா இருக்கிறேன், எல்லா வேலையும் நானே செஞ்சுக்கிறேன்.